அனுருவின் பின்னால் அமெரிக்காவின் ராஜதந்திர செல்வாக்கு. தொடர்ந்து 2 தேர்தல்களில் உலகில் முன்னெப்பொழுதும் இல்லாதளவுக்கு வெற்றி பெற்ற அனுர தலைமையிலான திசைகாட்டி இன்னொரு தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தேர்தல்கள் அறிவிக்கப்படும் போது உலகிலேயே அதிக மகிழ்ச்சிக்குள்ளாகும் தரப்பாக எதிர்க்கட்சிகள் இருந்தன. ஆனால் தற்போது தேர்தல் என்று சொன்னாலேயே எதிர்க்கட்சிகள் திக்குமுக்காடி விடுகின்றன. இந்நாட்களில் அரசியல் அரங்கில் பெரிய இடங்களில் ஒரு விசித்திரமான கதை விரிவடைகிறது. அருகம்பே மீது அமெரிக்கா விதித்திருந்த பயணத் தடையை பொது தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவுதான் அந்நாடு நீக்கியது. இது கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவு இந்த தடை நீக்கப்பட்டது விபத்து அல்ல என்பதுதான் பொதுவான கருத்தாக உள்ளது. தேர்தல் நாளுக்கு முன்னர் அந்த பயணத் தடையை நீக்குவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கும் இடையில் உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். இந்த தடை நீக்கப்பட்ட பின்னர் தெற்காசிய புவிசார் அரசியலில் நிபுணரான பேராசிரியர் எஸ்.டி. முனி இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் உரையாற்றிய போது அனுரகுமாரவை ஜனாதிபதியாக நியமிப்பதில் அமெரிக்கா தனது ராஜதந்திர செல்வாக்கின் மூலம் முக்கிய பங்கு வகித்ததாக கூறினார். பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பிலால் முகமதுவை கைது செய்யுமாறு அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் இலங்கைக்கு தெரிவித்ததாகவும் இலங்கையின் கைதுக்கு பின்னர் தடையை நீக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்நாட்டின் செய்தி இணையதளம் ஒன்று இது பற்றிய வேறு ஒரு கதையை வெளிப்படுத்துகிறது. 1970 முதல் 77 வரை ஆண்டு கால பகுதியில் ஆட்சியில் இருந்த பிரதமர் பண்டாரநாயக்க அம்மையாரின் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் போதுதான் ஜேவிபி மீது இந்த அமெரிக்க முத்திரை முதலில் செலுத்தப்பட்டது. 1970 ஆண்டில் அந்த அம்மையார் இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்துதான் ஆட்சி அமைத்தார். அரசாங்கத்திற்கு எதிராக 1971 ஆண்டில் ஜேவிபியினர் கிளர்ச்சியை ஆரம்பித்த போது அரசாங்கத்தின் முன்னிரை அமைச்சர்களாக பதவி வகித்த இடதுசாரி தலைவர்கள்தான் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அரசாங்கமானது இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து முதலாளித்துவ கொள்கைகளையே நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தே ஜேவிபியினர் கிளர்ச்சி செய்தனர். அப்போது அமெரிக்காவின் சிஏஏ ஒப்பந்தத்தையே ஜேவிபியினர் நிறைவேற்றுவதாக இடதுசாரி கட்சி தலைவர்கள் கூறினார்கள். இடதுசாரி அரசாங்கத்தை வீழ்த்த சிஏஏ ஒப்பந்தத்தை ஜேவிபியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அது உண்மையோ இல்லையோ 2010 ஆண்டில் பொன்சேகாவை ஆதரித்த மங்கள சமரவீரவின் மூலம்தான் ஜேவிபியினர் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவை கட்டியெழுப்பினர். 2015 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியை கவிழ்க்க வேட்பாளர் ஒருவரை முன்வைக்காத ஜேவிபி மைத்திரிபாலவை மறைமுகமாக ஆதரித்ததும் கூட அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் செல்வாக்கின் கீழ்தான். தற்போதைய அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அனுரகுமார மற்றும் பிஜித்த ஹெரத் ஆகியோருடன் நட்புறவு கொண்டவர். அனுரவின் அமெரிக்க பயணத்தையும் அவர் ஒருங்கிணைத்தார். ஆனால் அனுரகுமாரவை அமெரிக்கா ஆதரிக்கும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அமெரிக்காவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய சிறுபான்மை கட்சிகள் சஜித்தைத்தான் ஆதரித்தன. வடக்கில் தமிழ் வேட்பாளரை முன்வைத்த புலம்பெயர் தமிழர்களின் பின்னணியில் அமெரிக்கா இருந்ததா என்று கூறுவதும் கடினம் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்காலத்தின் முயற்சியின்றி கடந்த காலத்திலிருந்து மீளம் அரசாங்கத்தின் ஆசை. வேயங்கொட புதையல் மற்றும் லெஸ்டரின் புதையல் பற்றி சமீபத்தில் பேசினோம். சமீப நாட்களாக இந்த புதையல் பற்றிய கதை வைரலாகி வருகிறது. ஜனாதிபதியின் அதிர்ஷ்டத்தினால்தான் இந்த பொக்கிஷம் கிடைத்துள்ளதாக திசைகாட்டி அரசாங்கத்தின் மாண்புமிகு தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் கூட தெரிவித்தார். அவர் தொழில்துறை அமைச்சரா அல்லது ஜோதிடரா என்று கூட சிலர் கேட்கத் தொடங்கினர். எது எப்படியோ லெஸ்டரின் புதையலுக்கும் நடந்ததுதான் வேயங்கொட புதையலுக்கும் நடந்தது. இந்த புதையலை தோண்டுவதில் அரசாங்கத்துக்கு ஈடுபாடு இல்லை என்பது உண்மைதான். எனினும் அரசாங்கத்துக்கு புள்ளிகளை போட்டுக் கொள்வதற்காக ஹந்துநெத்தி போன்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இது பற்றிய பதிவொன்றை இட்டுள்ள சிந்தன தர்மதாச இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதை சொன்னால் பலருக்கு கோபம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. வேயங்கொட புதையல் வேட்டை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு உருவகம். இந்த அரசாங்கம் என்றால் என்ன என்பதை விளக்கும் உருவகம் அது. இங்கு பெரும் புதையல் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். நாங்கள் அதன் மீதுதான் அமர்ந்திருக்கிறோம் என்று கிராமிய மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் அரசாங்கமும் இணைந்து கொண்டது. இலங்கையின் வரலாற்றை பற்றி சிறிதளவேனும் அறிந்த எவருக்கும் இவ்வளவு பெரிய செல்வம் கொண்ட ஒரு தேசம் இருக்க வழியில்லை என்பது புரியும். நமது நாடு அப்படிப்பட்ட தங்கச் சுரங்கங்களும் பெரும் செல்வமும் உள்ள நாடு அல்ல. யாரோ சில நாணயங்கள்
ஒரு வாள் அல்லது சில ரத்தினங்களை புதைத்திருக்கலாம். ஆனால் மாண்டே கிறிஸ்டோ வகை பொக்கிஷம் என்ற மாயையை நாம் உருவாக்குகிறோம். இறுதியாக தோண்டிய போது ஒரு கருங்கல் மட்டுமே கிடைத்தது. கடையில் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அந்த பெரிய கருங்கலை தான் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த கதையிலிருந்து எடுக்க வேண்டிய அர்த்தம் இதுதான். மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் செல்வத்தை பற்றி கனவு காண்பவர்களைப் போல திருடப்பட்ட பெரும் செல்வத்தை வேறு யாராவது கொண்டு வந்து கொட்டி நம்மை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருக்கும் அனைவருக்கும் கூட இதுதான் மிஞ்சும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாத சோம்பேறித்தனம்தான் திருட்டு பணம், நிலத்தடி புதையல்கள் பற்றிய கதைகள். நிகழ்காலத்தின் முயற்சியின்றி கடந்த காலத்திலிருந்து மீளும் ஆசை. சோம்பேறிகளுக்கு என்ன கிடைக்கும் என்பதைத்தான் வேயங்குண புதையல் எடுத்து காட்டியுள்ளது. திசைகாட்டி மீது கட்டவிழ்க்கப்பட்டுள்ள ஈகோ, பொறாமை. ஸ்வீடனின் அப்பா இசைக்குழுவின் ஒரு பகுதியான அரைவல் இசைக்குழு இலங்கையின் இசை ஆர்வலர்களை மகிழ்விக்கும் வகையில் அண்மையில் கல்கிஸ்ஸ ஹோட்டலில் இசை நிகழ்ச்சியை நடத்தியது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, பிரதியமைச்சர் சுனில் வட்டகல உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இது தற்போது பரபரப்பான செய்தியாக மாறியுள்ளது. தற்போது இது குறித்த ஒவ்வொரு கருத்தும் வைரலாகி வருகிறது. இது பற்றிய கடுமையான குறிப்பொன்றை புகழ்பெற்ற நாவலாசிரியரான உப்புல் சாந்த சன்னஸ்கல பதிவிட்டுள்ளார். நான் ஜனாதிபதி தேர்தலில் அனுரவுக்கு வாக்களித்தவன் அல்ல, திசைகாட்டிக்கு பக்திமிக்க பங்களிப்பாளர் கூட இல்லை. ஜெப்போ ஆட்சிக்கு வந்தால் எனது நுகர்வோர் கலாச்சார தாராளவாத சுதந்திர வாழ்க்கை போய்விடும் என்று நான் பயந்தேன். எதிர் கலாச்சார வாழ்வு பற்றி டில்வினுடன் சிறிது காலத்திற்கு முன்பு யூடியூப் நிகழ்ச்சியை செய்தேன். மேற்கூறிய முன்மொழிவின் சிக்கலை அது கேள்விக்குள்ளாக்கியது. சுசந்த தொடவத்த, மஞ்சரி, உப்புல் குமார பெருமா, ஹரிணி அமரசூரிய, லால்காந்த போன்றவர்கள் கடந்த காலங்களில் தப்ரோபரின் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள். வேடிக்கை மற்றும் கலாச்சார வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்கள். எனவே இந்த புகைப்படமானது பொறாமை கொண்ட ஈகோ மண்டலத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் பிரச்சனையாகியுள்ளது. இந்த புகைப்படத்தில் என்ன தவறு இருக்கிறது? யாருக்கு என்ன கவலை? இதில் என்ன பிரச்சனை? இந்த நேரத்தில் பெருகிய முறையில் அணுகி கலை கலாச்சார மண்டலத்தில் எதிர் கலாச்சார வாழ்க்கையில் திசை காட்டி தலையிட வேண்டும் என்று சன்னஸ்கல தெரிவித்துள்ளார். அனுரவுக்கு எதிரான அலையை எழுப்ப போகும் அந்த அதி புத்திசாலி யார்? வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் கடும் கொந்தளிப்பு நிலைமையில்தான் நம் நாட்டு எதிர்க்கட்சிகளும் தற்போதுள்ளன. ஒரு மந்தமான எதிர்க்கட்சியால் எந்த பயனுமில்லை என்றுதான் அனைவரும் கூறுகிறார்கள். ஜனாதிபதி அனுரவிற்கு மாற்றீடு சஜித்தோ அல்லது ஐமசவோ இல்லை என்ற பேச்சும் நிலவுகிறது. இந்த பேச்சை பிரமித்த தென்னகோன்தான் முதலில் கட்டவிழ்த்தார். சஜித் பிரேமதாசவுடன் தனக்கு தனிப்பட்ட பகை இல்லை எனவும், ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மாற்று சஜித் பிரேமதாசவோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியோ இல்லை எனவும் பிரமித்த தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இணைந்து செயல்படுவோம். தேசிய மக்கள் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைமை தேவை. அந்த தலைமைத்துவம் சஜித் பிரேமதாச அல்ல. எனக்கு அவருடன் தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மாற்று சஜித் பிரேமதாசவோ அல்லது ஐமசவோ அல்ல என்பதை முழு நாடும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தனியுரிமையை முன் வைக்காமல் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன் என்றார். இதை பிரமித்த வேறு சில நோக்கங்களுடன் சொன்னதாக சிலர் கூறுகிறார்கள். இந்த வேலைக்கு கஞ்சன விஜயசேகரதான் பொருத்தமானவர் என ரணில் கருதுகிறார். அதனால்தான் கஞ்சனவை தேசிய பட்டியல் ஊடாக கொண்டுவர ரணில் நினைக்கிறார். ஆனால் சிலிண்டரில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு இதில் விருப்பமில்லை. இக்கட்டான காலத்தில் அரசியல் எதிர்காலத்தை கையில் வைத்துக் கொண்டு வந்த ஹரிணை விட்டுவிட்டு ரணில் இப்போது கஞ்சன தரப்புடன் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். சிலிண்டர் என்பது பல கட்சிகளின் கூட்டணி. கஞ்சன ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை. அவர் வெற்றி கிண்ணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். வெற்றி கிண்ணம் திரான் அலசுக்கு சொந்தமானது. கடந்த தேர்தலில் ரமேஷ் பத்திரனவை தற்காலிக செயலாளராகவும் தினேஷை தலைவராகவும் கொண்டது. மேலும் சிலிண்டரில் லன்சா அணி, நிமல் சிறிபாலவின் சுதந்திர கட்சி மற்றும் தொண்டமான் அணியும் உள்ளது. இதற்கிடையில் சிலிண்டரின் தேசிய பட்டியலுக்கு ஃபைசர் அல்லது லன்சாவை நியமிக்குமாறு நிமல் தரப்பு கோருகிறது. லன்சா இந்நாட்களில் அமெரிக்காவில் இருக்கிறார். உத்தரவாதம் கொடுத்தால் வந்து வேலையை ஆரம்பிப்பதாக கூறுகிறார். ஆனால் இதுவல்ல பெரிய கதை. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியை கட்டியெழுப்பக்கூடியவர், புதிய முகத்தை தரக்கூடியவர் பற்றி சர்வதேச அளவில் பேசப்படுகிறது. ஹர்ஷ பற்றி பேசப்பட்டாலும் அவர் கூட நம்ப முடியாத சோடா போத்தல் கதாபாத்திரம் என்றுதான் சிலர் கூறுகிறார்கள். இந்தியா மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய சர்வதேச ஆதரவுடன் உள்ள ஒரு நபர் தொடர்பில் இந்நாட்களில் பேசப்படுவது தெளிவாகிறது.
அப்படி ஒருவர் இல்லாமல் எதிர்க்கட்சியை உருவாக்க முடியாது என்று பலர் கூறுகின்றனர். அதன்படி முன்னாள் அமைச்சரும் பிரபல பாத்ஃபைண்டர் விமானியுமான மிலிந்த மொரகொடதான் இவ்வாறு பேசப்படும் கதாபாத்திரமாகிறார். சிலிண்டரின் தேசிய பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல குழப்பங்கள் நிலவி வரும் நிலையில் ஐமசவும் தேசிய பட்டியல் பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஐமச தேசிய பட்டியலில் 5 இடங்களை வென்றது. ஏற்கனவே ஐமசவின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி ஆனார். ஐமசவுக்கு சொந்தமான எஞ்சிய 4 தேசிய பட்டியல் எம்பி பதவிகளுக்கு யாரை நியமிப்பதென்று முடிவெடுக்க முடியாத நிலையில் தற்போது பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வருட பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கும் ஐமச தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. எதிர்வரும் அரசியல் நிலவரங்கள் மற்றும் பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்ட வேட்பாளர்களின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சுஜீவா தற்போது தேசிய பட்டியலில் இடம்பெறுவதற்கு காத்திருக்கின்றார். இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால் நிச்சயம் அரசியல் முடிவை எடுப்பேன் என்கிறார் சுஜீவா. 2020 தேர்தலில் தோல்வியுற்ற சுஜீவரை சஜித் தரப்புதான் மீட்டு அழைத்து வந்தது. தன்னை போட்டியிட வைக்காமலிருந்த கட்சி பட்டியலில் இடம் கொடுக்காவிட்டால் பார்த்துக் கொள்கிறேன் என்ற தொனியில் அவர் காத்திருக்கிறாராம். இத்தனைக்கும் மத்தியில் கட்சிக்குள் புதிய பதவியொன்றை உருவாக்க சஜித் நடவடிக்கை எடுக்கவிருக்கிறார். அது ஒரு CEO பதவி. அதற்கான ஒருவர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அவர் அரசியல்வாதி அல்ல, ஆனால் எக்ஸிகியூட்டிவ் ரேங்கில் சஜித்துக்கு மிக நெருக்கமானவர். எனினும் அந்த பதவியை ஏற்க சில நிபந்தனைகள் இருப்பதாக அவர் கூறுகிறார். எந்த பதவி கொடுத்தாலும் கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் தலைவர் பதவியிலிருந்து அனைத்தையும் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். எதிர்வரும் தேர்தலில் ஐமச வெற்றியீட்டுவதற்கு தலைமைத்துவ சபையொன்றை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாச இருக்கின்ற போதே தலைமைத்துவ சபையை நியமித்து தேர்தலை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என பெரும்பாலான கட்சியின் சிரேஷ்டர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். தலைமை குழுவுக்கு பொருத்தமான கட்சியின் மூத்த பிரபல தலைவர்கள் பலர் இருப்பதால் அதற்காக அவர்களை நியமிக்க வேண்டும். கடந்த காலத்தில் தேர்தலில் தோல்வியடைந்த போது ரணிலும் இவ்வாறே தலைமைத்துவ சபைகளை உருவாக்கினார் என்பது மிக அழகான விடயம். சஜித்தும் இப்போது அதையே செய்கிறார். இதனைத்தான் திட்டதமவேதனி என்று பௌத்த மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. The leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම